ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தேசிய மறுமலர்ச்சி. ஐஎன்எம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் தேசிய மறுமலர்ச்சி, அதில் பார்க்க போகிறது ஐரோப்பியர் வருகை. தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மாடர்ன் இந்தியானா நவீன இந்தியா இல்லையா? ஸோ அப்போ நவீன இந்தியா உருவாக காரணமே என்ன? ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் நவீன இந்தியா உருவாகுச்சு. ஸோ அதனால் நம்ம ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்தே பார்க்கணும். ஸோ அழகாக கதையாக பார்க்கலாம் அண்ட் ஈஸியாக எப்படி படிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிலபஸ் இதுதான், இந்திய தேசிய இயக்கத்தோட சிலபஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது இப்போ தேசிய மறுமலர்ச்சி. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் தேசிய மறுமலர்ச்சி பற்றி. ஆக்சுவலாக ஐரோப்பியர்கள் வருகை தானே இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஐரோப்பியாவிலேருந்து வந்தது யார்? போர்ச்சுகல். அவங்க தான், போர்ச்சுகீஸ் நாட்டினர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஏன் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு கண்டுபிடிச்சாங்கங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இந்த மேப்பில் வந்து அப்படியே ரூட் பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்காங்கன்னு. இந்த ஆஃப்ரிக்காவோட இந்த கார்னரை தொட்டு இந்த ரூட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்தியாவில் இந்த கள்ளிக்கோட்டைங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. கொச்சின் அந்த சைடில் தான் வந்திருக்காங்க. ஓகேயா? எங்கே? கேரளா பக்கம். ஓகேயா? ஓகே, வாங்க கிளியராக பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பியருக்கும் இடையில் வந்து வர்த்தக தொடர்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. எது வழியாலனா ஆக்சஸ் பள்ளத்தாக்கு சீரியா அப்படிங்கிற ஒரு வழியில் அவங்க வந்து வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க. அண்ட் சைடில் வீடியோ போது பாருங்கள், அதையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக புரியும் அவங்க எப்படி வந்தாங்கங்கிறது. அண்ட் தென் அவங்களுக்கு ஆல்ரெடி தரைவழி தொடர்பு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து அரபியர்கள், துருக்கியர்கள், ஸோ சின்ன சின்ன ஃபைட்ஸ் நடந்ததில் அந்த துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, 1453 கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை கைப்பற்றிடுறாங்க. அந்த பிளேஸை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க, இந்த விளையாட்டு யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ அப்போ அவங்களோட தரைவழி வணிகமும் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன யோசிக்கிறாங்க, நம்மளால் இப்படி போக முடியல அப்படின்னா சரி ஓகே பொருள் நீங்கள் தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிக விலை கொடுத்து விற்கிறாங்க, அதாவது புரோக்கரேஜ் மாதிரி தராங்க. ஸோ இதெல்லாம் சரி வராது, நம்ம கடல் வழியில் ஏதாவது ஒரு வழி இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் போர்ச்சுகீசியர்ஸ் கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஊக்கமாக இருந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அச்சு இயந்திரம் இருக்கு இல்லையா, அச்சிடுற மிஷின் வந்து 1450 யோகன் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதன் விளைவாக என்ன ஆகுது, தலாமி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ஜியோகிராஃபி அப்படிங்கிற புக் எழுதுறாரு. இந்த புக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அமெரிக்காவை கொலம்பஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு, ஸோ அதை மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ரூட் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கு, கண்ட்ரிக்கு. ஸோ அந்த ரூட்டெல்லாம் வந்து ஒரு ட்ராயிங்ஸ் மாதிரி, மேப்ஸ் மாதிரி அந்த புக்கில் வந்து இருக்குது. அந்த புக்கு என்ன ஆகுது, ஒரு நாட்டு ராஜாவுக்கும் இன்னொரு நாட்டு ராஜாவுக்கும் அந்த புக்கோட காப்பீஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதேமாரி போர்ச்சுகீஸ் நாட்டு ராஜாவுக்கும் அந்த புக்கு வந்து வருது. ஒரு நாட்டு ராஜா பரிசாக அதை கொடுக்குறாரு. ஸோ அப்போ இவங்களுக்கு இன்னமுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மேப்பு கிடச்சிச்சின்னா ஓரளவு நம்ம டோரா பூச்சி மாதிரி தான், மேப்பு கிடச்சிருச்சு நம்ம அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிற ரூட்டை சொல்லிக்கிட்டே போவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு மத்தியில் போர்ச்சுகீஸ் மன்னரான ஹென்றி அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் வந்து கடல் சாகசத்தில் ரொம்பவே திறமையானவர். கடலுக்குள்ளே போனார்னா செம போர் எல்லாத்துலேயுமே அவர் தான் வெற்றி. கடலில் வந்து எப்படி எந்த திசையில் எப்படி போகும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் கரைச்சி குடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி இருக்கிறவங்கள மாலுமி, இப்போ எப்படி போர் வீரர், படை வீரர் அப்படிலாம் சொல்கிறோம், அதேமாரி கடலில் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறவங்களாம் மாலுமி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ அவரை வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதில் ரொம்பவே டேலண்ட்டாக இருந்ததுனால அவர் நாட்டு மக்களையும் கூப்பிட்டு ஊக்குவிச்சிருக்காரு. இன்னும் வந்து நீங்கள் வந்து கடலில் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு. இப்போ வந்து கடலில் போகணுன்னா என்ன, திசை காட்டுற கருவி அது இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வானத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ புயல் வரும், மழை வரும், அதுமாதிரி ஜர்ஜ் பண்ணுறது, இதே மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறாரு. வாங்க நம்ம போய் இந்தியாவுக்கு கடல் வழி தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஊக்குவிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவிற்கு முதல்ல கடல் வழி கண்டுபிடிச்ச முயற்சித்தவர்கள் அப்படின்னு கேட்டாலும் யார்? போர்ச்சுகீசியர் தான். ஓகே, தென் பார்த்தலோமியா டயஸ், இவர் தான் ஃபஸ்ட்டு. இந்த பார்த்தலோமியா டயஸ்ங்கிறவர் 1487 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்க இவர் தான் வராரு. ஆனால் என்ன ஆகிடுது, ஆஃப்ரிக்கா தென்முனைகிட்ட வந்துடுறாரு. ஏதோ இந்த இடம் சொல்லுவாங்களே, ஆஃப்ரிக்கா தென்முனைகிட்ட வந்ததும்
அவருக்கு என்ன ஆயிடுது, சரி புயல் அடிக்குது. ஸோ புயல் வேகமாக அடிக்கவும், ஐயோ நம்ம உயிர் தாண்டா நம்மளுக்கு முக்கியம், ஊர் பக்கம் போயிடுவோம்னான்னு ரிட்டன் வந்துடுறாரு. இருந்தாலும் அந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு அவர் புயல் முனை அப்படின்னு பேர் வச்சுட்டு வராரு. வந்து இங்கே உள்ளவங்கள்ட்ட நடந்ததுலாம் சொன்னார். இவ்வளோ தூரம் நான் போயிட்டேன், ஆனால் அங்கே புயல் தாங்கலை, இதுக்கு மேலே நான் போனால் உயிரே போயிடும், இருந்தாலும் இந்த விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவர் வந்து ஆதரித்தவர். இப்போ எந்த ஒரு இது செய்யினாலும் நிதி உதவி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இவர் வந்து அதேமாரி ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஜான் மன்னர். ஸோ அவர் இந்த விஷயத்த வந்து இவர் சொன்னதும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அதுக்கு புயல் முனைன்னு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும், கொஞ்சம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இந்தியாவை கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு நம்பிக்கை வந்துட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சிடலான்னு, அதனால அந்த இடத்துக்கு பேர் நன்னம்பிக்கை முனை அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் என்ன வைக்கிறாரு, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மேலும் இவர் ஊக்கப்படுத்தி வாஸ்கோட காமா போகிறேன்னு சொல்கிறாரு. ஓகே நீங்கள் போ, நான் உனக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி வாஸ்கோட காமாவையும் அனுப்பி விடுறாரு. வாஸ்கோட காமா அதேமாதிரி தென்னாப்பிரிக்கா போன முடிக்கு ரூட்டே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி போன ரூட்லையா பார்த்தோலோமியாடாயஸ். ஸோ அப்படியே கடன்னு வந்துட்டார். அதுக்கு மேலே தான் கொஞ்சமாக பார்த்து நிதானமாக போய் கடைசி கட்டம் மே 27, 1498 கோழிக்கோடு அப்படின்னு சொல்லப்படுகிற கள்ளிக்கோட்டை, இப்போ நம்ம சொல்கிற கேலிக்காட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தடைகிறார். எங்கே, கேரளா பக்கம். அந்த கேரளாவை அப்போ ஆண்டுட்டு இருந்த மன்னர் சாமரின் மன்னர். அந்த சாமரின் மன்னர் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க வெளியூர்லேருந்து வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அந்த சாமரின் மன்னரும் வாஸ்கோட காமாவை வாங்கன்னு ஆதரித்து வர வைக்கிறாரு. இவர் பின்னால் என்னென்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கு தெரில. இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள இன்வைட் பண்ணுற மாதிரி அவர் இன்வைட் பண்ணிட்டாரு. அவர் இன்வைட் பண்ணதும் இவரும் வந்து இதேமாரி நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஒரு கடை தானே, இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, நம்ம ஊர் தானே, சரி ஒரு கடை வச்சுக்க, உனக்கு என்ன உதவினாலும் கேள்வி, நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா உனக்குன்னு நம்ம ஊரில் வெளியூர் ஆள் வந்து வச்சாருன்னா நம்ம ஊக்கம் தரோம் இல்லையா. அதேமாரி இவரும் ஊக்கம் தராரு. யார், சாமரின் மன்னர். அதனைத் தொடர்ந்து இந்த வாஸ்கோட காமா பின்னாடியே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் மாலுமி பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல். ஓகே, மாலுமி பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் 1500 13 கப்பல்கள் சில 100 வீரர்களோட இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்படி இவர் இந்தியாவை கண்டுபிடிச்சிடுவார், பின்னாடியே போயிடுவோன்னு 13 கப்பலையும் அழைச்சிட்டு வந்துட்டார். ஸோ அப்போ என்ன ஆகிட்டு, உள்ள ஆல்ரெடி நுழைஞ்சிட்டாங்க எல்லாருமே இல்லையா. 100 வீரர்களோட 13 கப்பல்களில் வந்து இறங்கிட்டாரு. 1498 வந்த வாஸ்கோட காமா அடுத்த ஆண்டே ஊருக்கு திரும்ப போயிட்டாரு. ஸோ ஊருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணோம்ல, நான் இதேமாரி கண்டுபிடிச்சிட்டேன், இதேமாரி ஆல்ரெடி வந்து மாலுமி அழைச்சிட்டு வந்திருக்காரு இவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிட்டு 1501 அண்ட் 1502 இது எப்படின்னா 2 ஸ்கூல் புக் நியூ அண்ட் ஓல்டில் 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டால் எழுதிக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போயிட்டு இன்னொரு 20 கப்பல் அழைச்சிட்டு 2வது முறையாக வராரு. ஓகே, வந்து என்ன பண்ணுறாரு, வந்து அந்த 20 கப்பல் அழைச்சிட்டு வந்து ஒரு வர்த்தக மையத்தை ஆரம்பிக்கிறாரு. எங்கள் கண்ணனூரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கள்ளிக்கோட்டை, கொச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ச்சை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாமா. அதேமாரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. உனக்கு ஒரு கடை போட இடம் கொடுத்தா நீ விட்டா என்னோட கள்ளிக்கோட்டையில் போடுற, கொச்சினில் போடுற, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சாமரின் மன்னருக்கு செம்ம கோவம் வந்துட்டு சாமரின் மன்னர் கோவத்தில் சண்டை போடுறாரு. ஆனால் அந்த சண்டையில் போர்ச்சுகீசியஸ் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. சாமரின் மன்னர் தோத்துடுறாரு. இதுக்கு மேலேயும் சொல்லவா வேணும், போர்ச்சுகீசியஸ்க்கு நல்லா தலங்கணை ஏறிட்டு ஸோ இன்னும் அவங்க வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, போர்ச்சுகீஸ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதோட தலைநகரம் கொச்சின் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்ப வாஸ்கோட காமா ஊருக்கு போயிட்டு வராரு. 1524 3வது முறையாக வராரு. இந்த 3வது முறை முக்கியமானது, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஊருக்கே போகலை. கொச்சினில் அவர் இறந்துடுறாரு டிசம்பர் மாதம். இதோட வாஸ்கோட காமா முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியஸ்லேருந்து இப்போ இந்தியாவில் இதுமாரி நிறைய கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அங்கேயும் இங்கேயும் காண்டாக்ட் இருக்காது இல்லையா. அப்போ மாதிரி நிறையா ஃபோனு இதெல்லாம் இப்போ உள்ள சிஸ்டம் மாதிரி கிடையாது.
ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளுநர் இங்கே ஒரு தலைவரை அனுப்பணும். எப்படி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஜிஎம் போடணும், இது ஒரு சூப்பர்வைசர் போடணும், அதேமாதிரி அவங்க வந்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவங்கள இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அனுப்பின ஆளுநர் தான் யார், இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா அப்படிங்கிறவர். இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா வந்து 1505 to 9 முடிக்கும் இருந்திருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்ன வச்சுருக்காருன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி அரபு நாட்டு கூட தானே கொஞ்சம் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாரு, இவரோட நோக்கமே அந்த அரபு நாட்டோட வணிகத்தை தகர்க்கணும்டா, அவங்கள வந்து வணிகம் பண்ண விடக்கூடாது, அதுதான் இவரோட டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு, இவங்களோட ரூட்டே இது, அவங்க எப்படி தரவழியை அடைச்சாங்க, அப்போ இவங்க கப்பல் விளையாடு தானே வந்து இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ கப்பல் படையை நம்ம பலப்படுத்தி கப்பலில் வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத இவரோட நோக்கமாக வச்சுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கப்பல் படையை பலப்படுத்துகிறாரு. ஸோ இந்த கப்பல் படையை பலப்படுத்தி இந்தமாரி நம்மளோட டார்கெட்டை வந்து அரபு நாட்டு ஆளுங்களை தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொள்கை நேம் வைக்கணும் இல்லையா, இதுதான் நம்ம கொள்கை அப்படின்னா அந்த நேமுக்கான கொள்கை நேம் என்ன, நீல நீர் கொள்கை. நீல நீர்னா கடல் நீர் இல்லையா. ஸோ நம்ம கடலில் தான் நம்ம வந்து பலப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நீல நீர் கொள்கை அப்படின்னா அதுக்கு ஒரு நேமும் வைக்கிறாரு. இவரோட கொள்கை என்னென்ன எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது, நீல நீர் கொள்கை. ஓகே, இப்போ வந்து அதான் சொல்லிட்டேன் இல்லையா, அரபியர் வர்த்தகத்தை தகர்க்கணும்னு. முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீஸஸ்கள் நடுப்புற வந்து ஒரு போர் நடக்குது. முஸ்லீம் கூட்டுப்படைகள்னால் ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிஜப்பூர் குஜராத், ஃபஸ்ட்டு அவர் இந்தியாவுக்குள்ளே தானே மோதுவார். இந்தியாவுக்குள்ளே பிஜப்பூர் குஜராத் சுல்தான்களை வந்து டார்கெட் வைக்கிறாரு. ஸோ அவங்க டார்கெட் வச்சா அவங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு அந்த எகிப்து துருக்கியர்கள் வராங்க. அப்போ இவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸுங்கிறதுனால அவங்களோட நேமை வந்து முஸ்லீம் கூட்டுப்படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் ப்ளஸ் போர்ச்சுகீசியஸ் இவங்களோட ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் வந்து இந்த போர்ச்சுகீசியர் வந்து தோத்துடுறாங்க. அல்மைடாவோட மகன் வந்து கொல்லப்படுகிறான். அல்மைடாவோட மகன் கொல்லப்படுகிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, எகெயின் வந்து நம்ம படையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, திரும்ப கரெக்ட் பண்ணிவிட்டு டயூவில் கடற்போர் நடக்குது. டயூங்கிற ஊரில் கடற்போர் ஒன்று நடக்கிறாங்க. அதுலேயும் இந்த முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியர் மத்தியில் நடக்குது. அதில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் தோல்வி அடைஞ்சிடுறாங்க, போர்ச்சுகீசியர்ஸ் வெற்றி அடைஞ்சிடுது. ஸோ அதனை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, வெற்றியில் ஸோ ஆசியாவோட கடல் மேலாண்மைக்கு வந்து கோரிக்கை கேட்குறாங்க. ஓகே, ஆசியாவில் கேட்குறாங்க. அண்ட் தென் அந்த கோரிக்கை கூட நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, இந்த அல்மைடா வந்து எகிப்து வந்து கொன்னுட்டாங்க. ஸோ இதோட இந்த அல்மைடாவோட ஸ்டோரி ஓவர். தென் இன்னொருத்தவர் போர்ச்சுகீஸில் முக்கியமான ஆள் யாருன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவரோட இது வந்து அந்த 9 அவர் இறந்துடுறார் இல்லையா, அவருக்கு அடுத்த ஆளுநராக வரவர் தான் இந்த அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவரோட இயர் வந்து 9லேருந்து 15 முடிக்கும் இவரோட ஆட்சி காலம் இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவரை தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை நிறுவியவர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நினைப்போம், போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டு வந்தது வாஸ்கோடகாமா. ஸோ அப்போ வாஸ்கோடகாமா அவராக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். இந்த வார்த்தை வந்துச்சுனாலே அல்ஃபோன்சா டி அல்புகர்க். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சில கொஷின்ஸ் வரலாம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இதில் வந்து சின்ன விஷயந்தான், ஒன்று வந்து 10-15 இது மட்டும்தான் இயர் வரும். 10ல் வந்து பிஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கோவாவை வாங்குவார். 15ல் பாரசீக வளைகுடா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஆர்மஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு துறைமுகம் கட்டுவார். 2 விஷயந்தான், 10-15 அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் விஜயநகர பேரரசு கூட வந்து இவர் வந்து நல்ல ஒரு நட்புறவாக இருந்திருக்காரு. அண்ட் இவரோட கொள்கை வந்து இவங்களாம் கிறிஸ்தவம்ல, இவங்களோட கொள்கை வந்து அந்த எப்படி சொல்கிறது, முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆப்போசிட்டாக ஏற்றுக்க முடியாததாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இந்திய பெண்களை வந்து போர்ச்சுகீசியர்ஸ்லாம் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊக்கம் அளிக்கிறாரு. அப்போ தானே அவங்க பரவ முடியும். ஸோ அதுமாரி ஊக்கம் அளிக்கிறாரு. இவர் தொடர்ந்து வந்தவர் தான் நினோடி குன்கா 1529 to 38. இந்த 15க்கு அப்புறம் 29 முடிக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆளுநர்கள் வந்து பேரளவு இருந்திருப்பாங்களான்னு தெரில. ஆனால் நினோடி குன்கா வந்து
பற்றின நோட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இவரை பற்றி கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. இவர் கைப்பற்றினார் தான் இருக்க போது. இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, 30, 34, 37, 48, 30, 34, 37, 48 4. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் தலைநகரம் ஃபஸ்ட்டு கொச்சினில் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, வாஸ்கோட காமா டைமில். இவர் கோவாக்கு மாற்றுறாரு. அடுத்து பகதூர் சாட்லேருந்து பசின் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுறாரு. இது குஜராத்தில் இருக்குது. தென் டயூ அப்படிங்கிற பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. இதுக்கப்புறம் டாமன் சால்செட் அப்படிங்கிற பகுதியை ஆக்கிரமிக்கிறாருன்னா அந்த ஊர் நிர்வாகிகள்கிட்ட தான் அந்த இடம் இருக்குது, அதனால் அவரை ஆக்கிரமிக்கிறார். ஸோ இவரை பற்றின படிக்கிறது கொஞ்சம் தான். நெக்ஸ்ட் வந்து பிற செய்திகள் வேறு என்னென்ன போர்ச்சுகீசியஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 14 தானே நம்ம பார்த்துட்டு வரோம். 14, 15 அந்த 2 இயர் பார்த்துட்டோம் இல்லையா, நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு சொல்லிட்டோம் இல்லையா. இவர் தான் பார்த்துக்கோங்க, இவர் தான் வந்து அல்ஃபோன்சா டி அல்மெய்டா. ஓகே, 16ஆம் நூற்றாண்டில் வந்து இவங்க கையில் வந்து எவ்வளோ இடம் இருந்துச்சு அதுதான் இது. இப்போ மேற்கிந்திய கடற்கரையில் வந்து இந்தியாவில் வந்து மேற்கு கடற்கரையில் பசின், சவால், கோவா, டயூ, டாமன், சால்செட். வங்காள கடற்கரையில் ஹுக்லி, சென்னை கடற்கரையில் சாந்தோம். ஓகே, அண்ட் புகையிலை சாகுபடிங்கிற விஷயத்தையே கொண்டுட்டு வந்தது யார்? போர்ச்சுகீசியஸ் தான். அப்புறம் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இதை கொண்டுட்டு வந்தது போர்ச்சுகீசியஸ் தான். ஆனால் இது வந்து கிழக்கு மேற்கு கடற்கரை ஓரம் தான் நிறைய பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1556 வந்து கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் அமைச்சிருக்காங்க. 1556 கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் அமைச்சிருக்காங்க. இந்த அச்சு இயந்திரத்தில் குறிப்பாக ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருத்தவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அது என்ன நூல்னா 56 அமைச்சிருக்காங்க. 63 அவர் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. இந்திய மருத்துவ தாவரங்கள் எப்போ வெளிவந்திருக்கு? 1563. இது இல்லாமல் 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் டச்சுகிட்ட வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க இந்த போர்ச்சுகீஸ். இவங்களோட வீழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தது டச்சுகிட்ட வீழ்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அசம்ஷன் இதெல்லாம். ஓகே, டச்சுகிட்ட வீழ்ச்சிங்கிறது கன்ஃபார்ம். அசம்ஷன் இது இல்லாமல் என்ன சொல்லப்படுதுன்னா 1565 வந்து விஜயநகரம் இருக்காங்க இல்லையா, அந்த பேரரசு வந்து தலைக்கோட்டை போருனால வீழ்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு அந்த போர்ச்சுகீசியருக்கு விஜயநகர ஆதரவு கிடச்சிச்சு இல்லையா, ஸோ அதுவும் குறைஞ்சிடுச்சு, அதனால கூட இவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1580 போர்ச்சுகல் நாடு இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் நாடு வந்து ஸ்பெயின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. ஸோ அப்போ அவங்க அங்கே உள்ள பிரச்சனையை பார்க்கறதுனால இங்கே குடியேற்றம் இந்தியாவுக்கு வந்து அவங்க கவனிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால கூட இது வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 1739 அவங்கள்ட்ட கடைசியாக இருந்த இடங்கள் என்னென்னா கோவா, டயூ அண்ட் டாமன். இதை தவிர வேறு இடங்கள் அவங்கள்ட்ட 17ஆம் நூற்றாண்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது முடிக்க புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் போர்ச்சுகீசியஸ் எப்போவுமே எந்த கான்செப்ட்டுமே படிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து போர்ச்சுகீசியஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து யாரோட நேம் படிக்கிறோம். வாஸ்கோட காமா, அல்மெய்டா, அல்புகர், நினோ, யார் பேர் படிச்சிருக்கோம், இவங்க 4 பேர் மட்டும்தான் வருவாங்க. அதேமாதிரி என்னென்ன இயர்ஸ் வருது, இயர்ஸையும் அதுமாதிரி வாஸ்கோட காமாவில் மொத்தம் 3 இயர் தான் வருது. அதேமாரி அல்மெய்டாவில் 2 இயர், அல்ஃபோன்சாவில் 3 இயர், அதேமாரி அல்ஃபோன்சாவில் 2 இயர், நினோடி குன்காவில் 4 இயர். இது மாதிரி தனியாக ஒவ்வொரு அப்படியே ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் அளவுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு மைண்டில் ஏற்றுனீங்கன்னா ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும், எப்போவுமே மறக்காது. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் வாங்க. போர்ச்சுகீசியர் மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும், மீதி எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். சீக்கிரம் பார்த்துலாம் வாங்க. தென் டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசஸ்க்கு அடுத்தது வந்தவங்க டச்சுக்காரவங்க. ஓகே, 1602 வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டச்சு கிழக்கிந்திய வணிகக்குழு, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத நிறுவுறாங்க. இவங்களோட டார்கெட் வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இந்தியாவை டார்கெட் பண்ணல. அவங்க இந்தியாவை ஆக்கிரமிக்கணுங்கிறது அவங்களோட டார்கெட் கிடையாது. நறுமண பொருட்கள் இருக்கு இல்லையா, நறுமண தீவுகள் விளையிற இடம், அதை தான் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனின்னு சொன்னாலும் யார், டச்சுக்காரர்கள் தான். இவங்களோட வர்த்தக மையம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மசூலிப்பட்டினத்தில் தான் நிறுவியிருக்காங்க. இதுக்கப்புறம் 1605 வந்து போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து
அம்பாய்னாவை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கைப்பற்றிடுறாங்க. போர்ச்சுகீஸ்கிட்ட தானே இதுக்கப்புறம் இந்தியாவில் சில இடங்கள் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட தான் இப்போ இவங்க ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 1605 என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீசியஸ்டேருந்து அம்பைனாவை அப்படிங்கிற இடத்த வாங்கிடுறாங்க. இது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியா தீவில் ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த அம்பைனாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அடுத்து வரப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்த பார்த்துக்கோங்க. தென் இந்த தென்னிந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியஸ்ட்டை நாகப்பட்டினத்தை வாங்கிடுறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு தீவு வாங்கிட்டாங்க. இப்போ தென்னிந்தியா சைடு நம்ம தமிழ்நாட்டு சைடில் நாகப்பட்டினம் வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருக்குது, அதையும் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க தலைநகரத்தை பழவேற்காடு புலிக்கட் அப்படிங்கிற இடத்துல, பழவேற்காடு இருக்கு இல்லையா, ஸோ பழவேற்காடில் தான் அவங்களோட தலைநகரத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தென்னிந்தியாவில் நாகப்பட்டினத்தை வாங்கினதுக்கப்புறம் 1690 என்ன பண்ணுறாங்க, அந்த பழவேற்காட்டில் இருந்த தலைநகரத்தை நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ரீகால் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை என்ன பண்ண வாஸ்கோட காமா பீரியடில் கொச்சினை தலைநகரம் போர்ச்சுகீஸ் வச்சுருந்தாங்க. தென் நினோ என்ன பண்ணார், கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றினார். அப்போ டச்சோட தலைநகரம் பழவேற்காடாக இருந்திருக்கு. 1690 பழவேற்காட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாகப்பட்டினத்துக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இவங்களோட வர்த்தக பொருள்கள் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, கருப்பு மிளகு, நறுமண பொருட்கள், இதுதான் இவங்களோட டார்கெட். இது இல்லாமல் வர்த்தக மையங்கள் எங்கெங்கே வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், கொச்சின், இந்த இடங்களில் வர்த்தக மையங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 17ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு ஒன்று, அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ டச்சு போர்ச்சுகீஸ், இவங்க டச்சு போர்ச்சுகீஸ் இடையிலே போட்டி நடக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்குமே போட்டியாக 17ஆம் நூற்றாண்டில் யார் உள்ளே வந்துட்டாங்க, ஆங்கிலேய கம்பெனியும் உள்ளே வந்துட்டு இவங்களுக்கு போட்டியாக. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு விஷயமும் நடந்தது வந்து ரொம்பவே இந்த டச்சுக்காரர்களோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1623 நான் ஆல்ரெடி சொன்னால இந்த அந்த அம்பாய்னா அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன நடக்குது, இந்த டச்சுக்காரர்கள் ஒரு 10 ஆங்கில வியாபாரியும் 9 ஜப்பானியர்களையும் ரொம்ப கொடூரமாக கொன்னுட்டாங்க. ஸோ அந்த சம்பவத்துக்கு பேர் அம்பாய்னா படுகொலை அப்படின்னே கூட சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு கொடூரமாக கொன்று இருக்காங்க. இதனால இன்னுமே ஆங்கிலேயர்களுக்கு என்னாச்சு, கோபம் அதிகமாயிட்டு. ஸோ அப்போ அவங்க டச்சுக்காரர்களை கண்டிப்பாக நம்ம தோக்க அடிச்சுணுங்கிறதுல ரொம்பவே டார்கெட்டாக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கப்பட்ட போர்கள் தான் 1559 பெடரா போர். அதில் என்ன ஆகிட்டு, டச்சு தோத்துடுச்சு. 1795 ஆங்கிலேயர் முழுமையாகவே டச்சு அவங்களோட இடம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த லாஸ்ட்டு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். 1759 பெடரா போர் அவங்க ஒப்படைச்சது எப்போ, இந்த 5-9 அப்படியே திருப்பி போட்டால் 1795 ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இதுமாரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டச்சுக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அவங்களோட நேம் வந்து நிலைக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது வந்து 1613 கெல்டீரியா கோட்டைன்னு ஒன்று பழவேற்காடில் கட்டியிருக்காங்க. இந்த கெல்டீரியா கோட்டைங்கிறது தான் அவங்களோட அதிகார மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வைரம் இருக்கு இல்லையா, அந்த வைரம் ஏற்றுமதி வந்து அதிக அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சான்று இருக்குது. இது இல்லாமல் இவங்க பிற கோட்டைகள் எங்கே நம்ம தமிழ்நாட்டு சைட்லாம் எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம், இதுதான் வந்து கெல்டீரியா கோட்டை. பழவேற்காடில் உள்ள கெல்டீரியா கோட்டை, இதை இமேஜில் இருக்கு பார்த்துக்கோங்க. பழவேற்காடில் உள்ள கெல்டீரியா கோட்டை. இதோட டச்சுக்காரர்கள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 3ஆவதாக வந்தவங்க யார், ஆங்கிலேயர்கள் இல்லையா, போர்ச்சு, டச்சு, அடுத்து ஆங்கிலேயர்கள். இப்போ ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா 1588 ஒரு விஷயம், அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பானியா ஆர்மாடா அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து ஒரு 100 லண்டன் வியாபாரிகள் சேர்ந்து தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ அந்த 100 லண்டன் வியாபாரிகள் தோற்கடிச்சிட்டது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ரொம்ப தெம்பு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து திறக்கிறது தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் பின்னாலே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு நம்ம நாட்டில் வந்துட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் அப்படி. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போய் அப்ரூவல் வாங்குற மாதிரி போய் எலிசபெத் ராணிகிட்ட கேட்குறாங்க. டிசம்பர் 31, 1600 அனுமதி பட்டயம் வழங்குறாங்க. யார், ராணி எலிசபெத். என்ன அனுமதி பட்டயம், அது கிழக்கிந்திய நாடுகளோட போய் வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
அனுமதி பட்டயம் வழங்குறாங்க. அதில் ஒரு குழு கிளம்புது. ஒரு கவர்னர் 24 இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழு வந்து கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு, இந்திய கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு வணிகம் பண்ண கிளம்புறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜஹாங்கீர் மன்னர் வந்து அப்போ சூரத்தில் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சூரத்தில் ஒரு வணிக மையம் அமைக்கிறதுக்காக வேண்டி அனுமதி ஃபஸ்ட்டு வாங்க வரணும். ஏன்னா மன்னர் தான் ஆட்சியில் இருக்கார்ல. ஸோ அப்போ மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்களாம் அனுப்பி விட்றாங்க. சூரத்தில் வணிக மையம் வைக்கலாமான்னு போய் ஜஹாங்கீர் மன்னர்கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அனுமதி அவர் கொடுக்கல. யார்? ஜஹாங்கீர் மன்னர் அனுமதி கொடுக்கல, மறுத்துட்டார். அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தது போர்ச்சுகீசியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ச்சுகீசியர்ஸ் வந்து ஜஹாங்கீர் மன்னருக்கு சொன்னார், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, நைஸாக உள்ளே பூந்துட்டாங்க, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு போயிடும், பார்த்துக்கங்கன்னு ஜஹாங்கீர் மன்னர்கிட்ட வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி பேசி அவர் வந்து அந்த அனுமதியை மறுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 1612 ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, சூரத்தில் ஒரு கடற்போர் நடக்குது. தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேப்டன் தலைமையில் போர்ச்சுகீசியர்ஸ்க்கும் அந்த தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற தலைமையில் உள்ள வீரர்களுக்கும் நடக்குது. அந்த போரில் போர்ச்சுகீசியர்ஸ் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இப்போ வந்து ஜஹாங்கீர் மன்னருக்கு என்ன ஆகுதுன்னா, போர்ச்சுகீசியர் சப்போர்ட்டில் தான் நம்ம பேசினோம், நாளைக்கு நம்மள்ட்ட போர்னு வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது, சரி ஒரு இடம் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த போருக்கு அப்புறம் 1613 ஜஹாங்கீர் மன்னர் அனுமதி வழங்குறாரு, எங்கள் சூரத்தில் ஒரு வர்த்தக மையம் அமைச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சூரத்தையே நம்மளோட தலைமையிடமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைநகராக வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1614 கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டவுன் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீஸர்கிட்ட திரும்ப ஒரு போர் நடத்துகிறாரு. அந்த போரில் என்ன ஆகுது, போர்ச்சுகீசியர்ஸ் தோல்வி அடைஞ்சிருது. இந்த போர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஹாங்கீர் பார்த்துட்டு இருந்திருக்கப்ப 1615 ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, சார் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாரு. இன்னும் ஒரு ஆக்ரா சைடில் ஆக்ரா சைடு டெல்லி சைட்லலாம் ஒரு வணிக மையம் திறந்துக்கிறோன்னு போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அனுமதி கேட்டு அனுப்புகிறாரு. யாரை? சார் தாமஸ் ரோ. அவர் வந்து கேட்டதும் இதே மாதிரிலாம் சரி போயிட்டு போதுன்னா திரும்ப என்ன சண்டை போடுற மாதிரி போட்டு திரும்ப இடத்த வாங்கலான்னு சொல்லி பயமுறுத்தி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகி ஜஹாங்கீர் மன்னர் என்ன பண்ணுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் எப்படி நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், உங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆண்டுகள் வந்து அங்கேயே இருந்துடுறாரு. எங்கே? ஆக்ராலே இருந்துடுறாரு ஒரு 3 ஆண்டுகள். இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நல்லவன் மாதிரி நடித்து ஆக்டிங்கெல்லாம் போட்டு ஜஹாங்கீர் மன்னருக்கு ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் வரப்போ போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணி என்னென்னமோ தந்திரம்லாம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி கடைசி கட்டம் அனுமதியும் வாங்கிட்டாரு. எங்கே? 3 இடத்துல வைக்கிறதுக்கு, ஆக்ரா, அகமதாபாத், புரோச் 3 இடத்துல அனுமதியும் வாங்கி கடையை திறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட வணிக மையம் அப்படின்னு பார்த்தா வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு வணிக மையம் இருக்குது. அது எப்போ? 1611 இவங்க வச்சுட்டாங்க. இது வந்து மசூலிப்பட்டினம்ங்கிறது கோல்கொண்டா அரசோட முக்கிய துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்கொண்டா சுல்தான் இருக்காங்களே அவங்களோட முக்கிய துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படுது. 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட நம்ம மெட்ராஸை குத்தகைக்கு எடுத்துக்கிறாரு. இந்த ஃப்ரான்சிஸ் டேங்கிறவர் சென்னப்ப நாயக்கர்கிட்ட குத்தகைக்கு வாங்கிக்கிறாரு மெட்ராஸை. எப்போ? 1639. இப்போ மெட்ராஸும் அவங்க கைக்கு போயிட்டு, டெல்லி போச்சு, அந்த வங்காளம் போச்சு, இப்போ மெட்ராஸும் போயிட்டு. அப்போ மெட்ராஸில் வந்து ஒரு வணிக மையம் கட்டுறாங்க. அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத கட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த புனித ஜார்ஜ் கோட்டை இது அவங்க கட்டின வணிக மையம் தான். ஸோ ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேட்டாலும் என்ன சொல்வீங்க? புனித ஜார்ஜ் கோட்டை. இங்கிலாந்து மன்னரான 2ஆம் சார்லஸ் வந்து என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீஸ் இளவரசியான காதரி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்காக அவருக்கு வரதட்சணையாக பம்பாய் இருக்கு இல்லையா, பம்பாய் வந்து அப்போ தீவு, பம்பாய் தீவு வந்து இவருக்கு வரதட்சணையாக கொடுக்கப்படுது. அந்த பம்பாய் தீவை என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள், 1668 நான் 10 பவுண்டு தரேன் எனக்கு குத்தகைக்கு தாங்கன்னு சொல்லி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிடுது. இப்போ கிட்டத்தட்ட வங்காளம் போச்சு, டெல்லி போச்சு, மெட்ராஸ் போச்சு, பம்பாயும் போச்சு. அடுத்து வந்து சுதாநுதிங்கிறது கொல்கத்தா, அந்த ஸ்பாட் சைடு தான் சுதாநுதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த சுதாநுதி
1690 வந்து வர்த்தக மையம் நிறுவுறாரு. யார்? ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் சுதானுதியில் வர்த்தக மையம் ஃபஸ்ட்டு நிறுவுறாரு. யார்? ஜாப் சார்னாக்கிறவர் 1690. அதுக்கப்புறம் 1698 ஜமீன்தாரிகிட்டேருந்து இந்த ஜமீன்தார்கள்ட்டேருந்து 3 கிராமங்களை வந்து ஜமீன்தாரி உரிமை ஆங்கிலேயர்கள் பெற்றுறாங்க. 3 கிராமங்களை வாங்கிடுறாங்க. அந்த 3 கிராமம் என்ன? சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தபூர். இந்த 3 கிராமத்தையும் சேர்த்து இவங்க ஒரு நகரமாக ஆக்கிட்டாங்க. அந்த நகரம் தான் கல்கத்தா நகரம். இவங்க அடுத்து வந்து 1696 சுதானுதியில் ஒரு வலுவான கோட்டை ஒன்று கட்டுறாங்க. அந்த கோட்டை தான் 1700களுக்கு பிறகு வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. நம்ம வில்லியம் கோட்டைன்னு சொல்கிற கோட்டை வந்து 1696 கட்டப்பட்டது. அது 700க்கு அப்புறம் வில்லியம் கோட்டைன்னு அழைக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் அரசியல், இப்போ இவ்வளோ தூரம் இவங்க வந்து வணிக மையம் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா. அரசியல் சக்தி எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 நடந்த பிளாசி போர், 1764 நடந்த பக்சார் போர். இது ரெண்டுத்துலேயும் இவங்களோட வெற்றி தான் இவங்க அரசியல் பக்கம் கொண்டுட்டு போச்சு. நம்ம ஏன் அந்த நாட்டை ஆண்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இவங்களோட இது எப்போ நம்ம இவங்க கைக்கு மாட்டினோன்னா 1858. இந்த ஸ்பாட் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா 1858 வரலும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிச்சு. கிழக்கிந்திய கம்பெனினா வணிகம், அந்த பாட்டில் வணிகர்கள் கீழே தான் நம்ம இருந்தோம். ஆனால் 1858க்கு அப்புறம் ஆங்கில அரசின் நேரடி ஆட்சிக்கு போயிட்டோம். ஓகே, டைரெக்டாக அவங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆள்ற மாதிரி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. ஓகே, அதோட ஆங்கிலேயர்கள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டேனியர்கள். இதுக்கு மேலே ஈஸி தான்ப்பா. டேனியர்கள்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க தான் டேனியர்கள். 17 மார்ச் 1616 டென்மார்க் அரசரான 4ஆம் கிறிஸ்டியன்கிறவர் ஒரு பட்டயம் வெளியிடுறாரு. அப்படி அவங்க கிழக்கிந்திய கம்பெனின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. 1620 தரங்கம்பாடி, 1676 செரம்பூர். இது 2 இடத்துலையும் வணிக மையத்தை நிறுவுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் தான் கான்செப்ட், 2 இடம் தான். ஸோ 2 இடத்துல நிறுவுறாங்க. தரங்கம்பாடிங்கிறது தமிழ்நாடு, செராம்பூருங்கிறது வங்காளம். இந்த வங்காளத்தை தான் தலைமை இடமாக கொண்டு இருக்காங்க. 1845 வந்து எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. உங்கள்கிட்ட எங்களால் தாக்கு பிடிக்க முடியலடா அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இவங்களை பற்றின சான்றுன்னு சொல்லப்படுறது இந்த தரங்கம்பாடி கோட்டை. இப்போ நம்ம தரங்கம்பாடின்னு கோட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் அச்சுக்கூடமாக இருந்திருக்கு. அதை நிறுவனவர் வந்து சீகன் பால்கு. இந்த சீகன் பால்குங்கிறவர் டென்மார்க் அரசரால் அனுப்பப்பட்டவர் சீகன் பால்கு. அவர் வந்து அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு எங்கள் தரங்கம்பாடியில். இந்த தரங்கம்பாடி வந்து அவங்க டேனியர் காலத்தில் என்னென்ன அழைச்சிருக்காங்கன்னா டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரங்கம்பாடியாக டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டேனியர்கள் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்களையும் அதே மாதிரி 1664 14ஆம் லூயினோட அமைச்சரான கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் உருவாயிருக்காரு இல்லையா. அங்கே அரசரை உருவாக்கியிருக்காருல கிறிஸ்டியன்கிறவர். ஆனால் இங்கே லூயினோட அமைச்சரான கால்பர்ட்டுங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத. ஸோ 1667 என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்காய்ஸ் காரோன் அப்படிங்கிற ஒரு தலைமைக்குள்ள ஒரு குழு இந்தியாவுக்கு பயணம் பண்ணி வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? ஃப்ரான்ஸ். முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகீசியஸ். ஓகேயா. லூயியனோட அரசர்னு சொன்னோம் இல்லையா கால்பர்ட். ஸோ இவர் தான் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியிருக்காரு. ஓகே, இப்போ 1668 என்ன பண்ணியிருக்காங்க, சூரத்தில் தான் முதல் வணிக மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? காரோன் அப்படிங்கிறவர். 1669 மசூலிப்பட்டினம். மேக்ஸிமம் சூரத், மசூலிப்பட்டினம் எல்லாம் ஒரே ஊராக தான் வந்துட்டுருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, சூரத்தில் நிறுவனவர் காரோன், மசூலிப்பட்டினத்தில் நிறுவனவர் மார்காரா. ஓகே, மசூலிப்பட்டினம் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கோல்கொண்டா சுல்தானோட அனுமதி பெற்று தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி வந்து மார்ட்டின் அப்படிங்கிறவர்னால நிறுவப்பட்டது. ஓகே, மார்ட்டினுக்கு எப்படி பாண்டிச்சேரி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1673 பிஜப்பூர் ஆட்சி பண்ண ஷெர்கான் லோடி அப்படிங்கிறவர் வந்து மானியமாக கொடுத்துட்டாரு. பாண்டிச்சேரின்னு ஃபஸ்ட்டு அது ஒரு லேண்டாக இருந்திருக்கு, அந்த லேண்டை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த லேண்டை வந்து மார்ட்டின் வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு
நல்ல ஒரு சிட்டி ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கட்டினார். ஸோ இந்த செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டினவர் யாருன்னு கேட்டாலும் ஃப்ரான்காய்ஸ் மார்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு வங்காள முகலாய ஆளுநரான செயிஸ்டகான் அப்படிங்கிறவர்கிட்ட அனுமதி பெற்று 1673 என்ன பண்ணியிருக்காங்க, கல்கத்தா அருகில் சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வணிக மையம் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்கொண்டா சுல்தான்கிட்ட ஒரு அனுமதி வாங்கியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஷேர்கான் லோடி அப்படிங்கிறவர்கிட்ட பாண்டிச்சேரியை வாங்கிட்டாங்க. செயிஸ்டகான்கிட்ட அனுமதி வாங்கி சந்திரநாகூருங்கிற கல்கத்தாட சைடில் உள்ள இடத்துல ஒரு வணிக மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கடலோர வணிக மையம் என்னென்ன இருந்திருக்குன்னா மேகி, காரைக்கால், பாலாசோர், காசிம் பசார் இதெல்லாம் வந்து கடலோர வணிக மையங்களாக இருந்திருக்கு. சரி, இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநர்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பட்டியல் இது. 1742 தான் ஃபஸ்ட்டு ஆளுநர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆளுநராக இருந்தவர் ஜோசப் ஃப்ராங்காய்ன்ஸ். ஓகே, அந்த ஜோசப் ஃப்ராங்காய்ன்ஸ் தான் இந்த பார்த்தோம் இல்லையா, ஜோசப் ஃப்ராங்காய்ன்ஸ். ஸோ இவருக்கு அப்புறம் பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்தவர் டுமாஸ். ஓகே, இவர் ஆனால் இந்த ஜோசப் ஃப்ராங்காய்ன்ஸ் பீரியடில் தான் ரொம்ப பலமாக இருந்திருக்கு இந்த ஃப்ரான்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. பாண்டிச்சேரி ஆளுநர் ரெண்டாவதாக இருந்தவங்க யார், டுமாஸ். அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு கேட்டில் நிறைய போட்டிகள் நிலவுச்சு. ஆமாம், இப்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட எவ்வளோ இடம் இருந்துச்சு, பம்பாய், சென்னை. ஸோ இவங்கள்ட்டையும் கிட்டத்தட்ட ஓரளவு நல்ல ஒரு பலத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ண வராங்க, ஆங்கிலேயர் அரசாங்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே, அப்போ இவங்களை தாக்கணும் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இடையில போர்கள் நடந்தது தான் கர்நாடக போர்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் நம்ம லைன் பை லைன் ஒன்று கூட புக்கில் விடாமல் நோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை பார்த்துட்டு நீங்கள் போய் புக்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு அதுவே. ஓகே, நெக்ஸ்ட் இது பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று, புக்கில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட். இது வந்து 1731 வந்து ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒன்றை நிறுவுறாரு. இதோட நோக்கம் என்ன இருந்திருக்குன்னா தூர கிழக்கு நாடுகளோட வணிகம் செய்கிறது. ஓகே, தென் இந்த கம்பெனி உருவாக காரணமாக இருந்தது வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட வெற்றி தான் இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து தோற்றமாகறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதோட நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது ஐரோப்பியர்கள் வருகை இதோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிலிருந்து படித்தோம், அதாவது எதிலிருந்து நம்ம இந்த சான்றுகள்லாம் எடுத்தோங்கிறது ஒரு ஜென்ரல் டாபிக் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதோட ஆனால் ஐரோப்பியர்கள் வருகை முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த ஆனந்தரங்கன் இவரை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஐரோப்பியர்கள் வருகையை பார்த்தோம். அந்த ஐரோப்பியர்கள் வருகைங்கிறத நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும்னு தானே அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறாங்க. நவீன இந்திய ஆதாரங்கள் எப்படி கிடச்சிருக்கு, ஒன்று எழுதப்பட்டதாகவும் பயன்பாட்டு பொருள். எழுதப்பட்டதுன்னா இலக்கியம், கலை. அது பயன்பாட்டு பொருள்னால் என்ன, கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்காங்களே அது. ஸோ இப்போ தமிழ் வரலாற்று குறிப்பு நான் சொன்ன பாயிண்ட் பாருங்கள். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் அப்படின்னு கேட்டால் ஆனந்தரங்கன். இப்போ பார்த்தீங்க இல்லையா, அவர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு, மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு எங்கே, பாண்டிச்சேரியில். ஸோ பாண்டிச்சேரியில் அவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்ததுனால என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஓகே, ஃப்ரெஞ்சுக்கும் நம்ம இந்தியர்களுக்கும் இடையிலான உறவு முறையும் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அவர் எழுதி வச்சுருந்துருப்பார் இல்லையா. நம்மளுக்கு தமிழ்லேயே இப்போ கிடச்சிருச்சு இல்லை, அவர் எழுதினதோடு தான். ஸோ அன்றாட நிகழ்வுகள் அவர் குறிப்பெடுத்து வச்சுருந்ததும் நம்மளுக்கு பதிவாக கிடச்சிருக்கு. சரி, எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா 1736 60 முடிக்கும் உள்ள பீரியடுக்கான பதிவுகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த ஆனந்தரங்கன் தான். அதனால தான் இவர் நேமு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆவண காப்பகம். NAI அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் இருக்குது. இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் தான் ஆவணங்களை பாதுகாக்கிறதுல முதன்மை காப்பகம்னு கேட்டாலும் இதுதான். ஆசியாவிலே பெரியதாக இருக்கும் காப்பகம்னு கேட்டாலும் இதுதான். அண்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அண்ட் இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து 1949 வந்து உருவாக்குனாங்க. ஓகே,
ஸோ இந்திய தேசிய ஆவண காப்பகமோட ஆண்டு என்ன? 1949. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம். இப்போ இந்தியாவுக்குன்னா டெல்லி, தமிழ்நாடுக்குன்னா சென்னை தானே. சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சொல்லப்படுற இடம்தான் சென்னையில் இருக்கிற அந்த தமிழ்நாடு ஆவண காப்பகமாக இருக்குது. இந்த இடம் வந்து இதை வந்து நம்ம இதில் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென்னிந்தியாவின் மிக பழமையான அண்ட் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்றுன்னு கேட்டாலும் என்னது? சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஆவண காப்பகத்தில் டச்சு பதிவோட தொகுப்புகள் இருக்கான். 1642 நடந்த கொச்சின் சோழமண்டலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான். 1657 to 1845 முடிக்கும் உள்ள அந்த காலப்பகுதியை உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்குதான். டேனிஷ் பதிவுகளும் இருந்திருக்கு. 777 1845 அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் 1917 டாட்வெல் அப்படிங்கிறவரோட சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்காரு. அதாவது டாட்வெல்ங்கிறவர் வெளியிட்டிருக்காரு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள்னு சொல்லி. இப்போ 1917 இந்த இதுவும் பதிவும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த கட்டடக்கலை சொன்னோம் இல்லையா. ஸோ கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித பிரான்சிஸ் ஆலயம். இது வந்து பொறுத்துக்களை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, ஜார்ஜ் கோட்டை சென்னை, டேவிட் கோட்டை கடலூர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சோங்கன்னா சி ஃப்ரான்சிஸ், கொச்சி சி வந்துட்டு, ஸோ லூயிஸ் பாண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்ஜ் சென்னை தெரியும் நம்மளுக்கு. டே கடை டேடா வந்திருக்குல்ல. ஸோ டேவிட் கடலூர். ஓகே. லூயிஸ் சென்னை பாண்டிச்சேரி. லூயிஸ் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி, இல்லைனா லீவ் விட்டால் பாண்டிச்சேரி போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லூயிஸ் பாண்டிச்சேரி. ஓகே. நெக்ஸ்ட்டு நாணய ஆதாரங்கள் சான்றுகள் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியாவோட முதல் நாணயம் வந்து ஆங்கிலேய ஆட்சியில் தான் வெளிவந்திருக்கு. ஸோ 1862 வெளிவந்திருக்கு. அது இல்லாமல் ராணி விக்டோரியாவுக்கு அடுத்தது 7ஆம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து அரியணை ஏறி இருக்காரு. அவரோட உருவம் வச்ச நாணயமும் வெளியில் வந்திருக்கு. 1935 வந்து இந்தியா அரசு இருக்கு இல்லையா, இந்திய அரசோட ரூபாய் நோட்டை அடிக்கலான்னு ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் கிடைச்சது எப்போ? 1935. இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுக்கே தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே. ஓகே. ரிசர்வ் வங்கிக்கு பர்மிஷன் கிடைச்சது எப்போ? ரூபாய் நோட்டை அனுமதி 1935 தான் அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ மன்னர் 6ஆம் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரோட உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு வந்து ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. 1938 ரிசர்வ் வங்கியால் என்ன வெளியிடப்பட்டுச்சு? 6ஆம் ஜார்ஜ் உருவம் போட்ட 5 ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ஐரோப்பியர்கள் வருகை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க நடத்தின போர்கள் தான் கொஞ்சம் இருக்குது. அதான் பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம், A to Z இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகேயா? சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.